ஆழ்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்எல்ஏ பூவை மூர்த்தி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு விஜயஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெண்ணை நேற்று தனுஷ் வீட்டுக்கு அவரது பெற்றோர் சென்றுள்ளனர். அங்கு அவர் இல்லாததால் தனுஷின் சகோதரரை கடத்தி சென்று பின்னர் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக தனுஷின் தாயார் புகாரின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் விசாரணையினுடைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். மேலும் இந்த விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான தேவை இருப்பதாகவும் அதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவரது இந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் வழக்கின் பின்னணி குறித்து தெரிவித்தார். மேலும் தமக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் விசாரணைக்காக எந்த நோட்டீஸும் தமக்கு வழங்கப்படவில்லை என்றும் மகேஸ்வரி என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் தாம் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் நடைபெற்ற தினத்தில் திருமண நிகழ்வுக்கு சென்று விட்டதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பலர் தன்னிடம் உதவி கேட்பார்கள் என்றும் அதன்படி மகேஸ்வரி உதவி கேட்டதாகவும் சட்டப்படி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியதாகவும் மற்றபடி மற்ற எவரையும் தாம் சந்தித்ததே இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் காரணங்களுக்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜெகன்மூர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் காவல்துறை முன்பு பூவை ஜெகன்மூர்த்தி அளித்த வாக்குமூலத்தில் முரண்பாடு உள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் தீவிரமாக அவர் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தினுடைய மூளையாக செயல்பட்டதே பூவை ஜெகன்மூர்த்தி தான் என்றும் குறிப்பிட்டார். மேலும் அவர் விசாரணைக்கு ஆஜரான பொழுது போலீசார் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் அவரினுடைய பதில்கள் முறையாக இல்லை என்றும் மேலும் முன்ஜாமீன் கொடுத்தால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏடிஜிபி இந்த விவகாரத்தில் அதாவது அந்த சிறுவனை கடத்துவதற்கு தனது காரை கொடுத்ததை ஏடிஜிபி ஒப்புக்கொண்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.